என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று வந்துச்சுங்க. அவள் வந்து என்கிட்ட வந்து ஒன்று கேட்டா, ஆனால் லைஃப்பில் வந்து சீக்கிரமாக மேலே வந்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்கிட்ட ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தேன். நான் என்ன சொன்னேன், இல்லைம்மா, யாருமே வந்து கஷ்டப்படாமல் மேலே வந்தது கிடையாது. ஐ மீன் வந்து கஷ்டன்றத விடையே வெயிட் பண்ணாமல் மேலே வந்தது கிடையாது. ஏன் அப்படின்னா, நீ ஒரு விஷயம் பண்ணுற, அது வந்து கரெக்டாக போயிட்டே இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு லைஃப் ஒரு சர்டைன் பீரியடில் வந்து உன்னை வந்து மேலே ஹப் பண்ணி விட்டுடும், லிஃப்ட் பண்ணி விட்டுரும். நீ அதை விட்டுட்டு இல்லை நம்ம இப்போயே இது பண்ணணும், இப்போயே உடனே நம்ம மேலே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதுக்குள்ளே தான் போவேண்டி நம்மளோட ஃப்யூச்சருக்கு பண்ண வேண்டிய காரியத்தில் கோட்டை விட்டுருவேன். நான் அப்படி நினச்சி நான் எனக்கு தோண ஒரு கதை அப்படி என்னென்னா, ஒரு கழுகு ஒன்று ஒரு மலை உச்சியில் ஒரு கூடு கட்டி அதில் வந்து முட்டையிட்டு குஞ்சு வச்சுருக்குங்க. மொத்தம் 3 குட்டியில் வந்து ஒரு குட்டி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து அதோடய தாய் பறவையை பார்த்து அது இரை தேட போகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் சீக்கிரமாக இரை தேட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து என்ன பண்ணுறது, அதுக்கு அந்த குட்டி பறவைக்கு வந்து ரெக்கை கூட முளைக்கலைங்க. ஜஸ்ட் அது வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்தது எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த ரோமங்களில் வந்து அந்த ரெக்கைகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது போல் தான் வந்து இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சீக்கிரமாக வந்து வேகமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கூட்டை விட்டு எகிரி வெளியே குதிக்குதுங்க. எகிரி குதிக்கும் போது என்ன ஆகுது, கீழே விழுந்து அடிபட்டு மூக்கு கைகள்லாம் உடையுது. உடனே வந்து அந்த தாய்ப்பறவை பார்த்துட்டு, ஏன் குழந்த வந்து கீழே விழுந்துச்சு தெரியாமல் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுது, போயிட்டு தூக்கி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஃபஸ்ட் எய்டு அதெல்லாம் கொடுத்து, பட் அகெயின் அந்த குட்டி பறவை வந்து தாய் இல்லாத டைம் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணுது. இது தாய் பறவை சுதாரிச்சுக்கிட்டு கிட்ட போய் சிரித்து, ஏன் உனக்கு ஒரு டைம் கொடுப்பாரு, அந்த டைமில் வந்து நீ கண்டிப்பாக பறக்க ஆரம்பிக்கலாம், எவ்வளோ தூரம்னாலும் பறந்து போகலாம், ஆனால் அதுக்கு நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். இது வந்து இந்த குட்டி பறவை கேட்காம விழுந்து இதே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த குட்டி பறவைக்கு வந்து ரெக்கை முளைக்குதுங்க. ரெக்கை முளைச்சதும் என்ன ஆகுது, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த குட்டி பறவை வந்து ரியலைஸ் பண்ணுது, ஓகே நம்ம கண்டிப்பாக பறக்கணுன்னா ரெக்கை வேணும் அப்படின்ட்டு அப்புறமா தான் தெரிஞ்சுக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து நம்மளும் வந்து ரொம்ப துருத்துன்னு இல்லாமல் லைஃப் என்னன்னு புரிஞ்சுட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த குட்டி பறவை மாதிரி ரொம்ப அழகாக பறந்துட்டு போவீங்க. தேங்க்யூ.